இன்றைக்கி மட்டனே தோற்று போகிற அளவுக்கு ஒரு டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சோன்னே கொஞ்சமாக சோம்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை ரேண்டமாக வெட்டி போட்டுக்குங்க. கொஞ்சம் உப்பு. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே அதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி வெட்டி போட்டுக்குங்க. தக்காளி கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க. இது நல்லா வதங்கினோன்னே இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக அதே மாதிரி சோம்பு, பட்டை, பிரியாணி இலை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதை அதில் ஊற்றிடுங்க. இப்போ அது கூட மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா அது கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் அதில் சேர்த்துக்குங்க. இதை நல்லா மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுருங்க. வேக வச்சதுக்கப்புறம் ஃபைனலாக பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கிட்டு மல்லித்தலை போட்டு இறக்கிடுங்க. சூடாக சப்பாத்தியோடையோ சாதமோடையோ சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. டேஸ்டியான மட்டன் கிரேவி மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.